ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருக்குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு ஆவணி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு 5இல் குருவும் ராசிநாதன் 2இலும் 5 செவ்வாயும் குருவோடு சம்பந்தப்பட்டு 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சி பெற்று 2ஆம் அதிபதி பார்வை பெறுவதால் வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் பொருளாதார முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், அதாவது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்த எந்தெந்த துறையில் சார்ந்தவர்களுக்காக அந்த துறையை சார்ந்தவர்கள் புறாமே நன்மைகளை அளிக்கும். வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குரு 5இல் இருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதும் 11ஆம் இடத்தை பார்ப்பதும் ராசியை பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல லாபத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியது. அரசு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும். அதே மாதிரி வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையர் உறவு வழியிலையும் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மெயினாக தந்தை சூரியன் சனி பார்வையாக இருப்பதால், சூரியன் சனி பார்வையாக இருப்பது பையனுக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் சற்று இடையூறுகள், இடைஞ்சல்கள், வீண் விவாதங்கள் வரும். அதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே நல்ல திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, உயர்கல்வி படிப்பு, அதற்காக சுப விரய செலவுகள் பண்ணக்கூடியது சுப விரயங்களாக ஆக்கும், மாற்றும். சரி, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களும் இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இதில் 40 வயது கடந்தவர்கள் புறாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மாற்றத்தை கொடுக்கும். 55 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். 3இல் ராகு இருப்பது மெடிக்கல், மருத்துவத்துறை, விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் புறாமே நல்லாயிருக்கும். எதிர்கால சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். செவ்வாயும் குருவும் சம்மந்தப்பட்டு இருப்பது கட்டிடம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பொருள் வரவை ஏற்படுத்தும். சொந்த உறவுகளின் மூலம் நன்மைகள் ஏற்படும். எதிரியால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். அவரோட சந்திரனும் சம்மந்தப்படும் போது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளாக இருக்கும். சொந்த உறவு வழியிலே நன்மைகள் கிடைக்கும். தந்தை வழியில் நன்மைகளை உண்டாக்கும். அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் உறவு வழியில் நல்ல வரவையும் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தும். இந்த ராசினாக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருக்குமரன். நன்றி.